ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 2 ரொம்பவே அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ராஜிக்காக ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன தான் நம்ம மூர்த்தி பேசினது தப்பாக இருந்தாலும் அந்த ஒரு கெட்டதில் நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் மூர்த்தி அந்த மாதிரி பேசினால தான் நம்ம ராஜிக்காக கதிர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக போகிறாங்க. இருந்தாலும் மூர்த்தி பேசுறது கரெக்டாக நம்ம சொல்ல வரல, அது தப்பு தான். அவர் லேட்டாக உணர்ந்தாலும் கடைசியில் உணர்வார் நான் பேசினது தப்பு தான், நான் ராஜிக்கு எல்லாமே பண்ணுறேன் ஆனால் கதிருக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் அந்த கடைசியை உணர்ந்தாலும் அப்போ பேசும்போது ராஜிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கும்போது ஒரு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பஸ் ஃபேருக்காக நம்ம பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ராஜி நிலைமை ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம மூர்த்தி பேசுறதும் தப்பு தான். காசு விஷயத்தில் எல்லாத்துக்கும் பார்க்குறவரை பட் இந்த இடத்துல இப்படி பேசிருக்க கூடாது. ஸோ எனிவேஸ் அப்படி பேசினால இப்படி நான் ஹாப்பியான விஷயம் நடக்கிறப்போ எனிவே ஹாப்பி தான். பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி நடந்து போவாங்க, பின்னாடி நம்ம கதிரும் நடந்து போவாங்க. அதெல்லாம் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. பட் தான் கதிரும் நடந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு தெரியுற மாதிரி காமிச்சு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அது எதுவுமே காமிக்காம டேரக்டா எடுத்து பாண்டியன் ஷோஸ் கடையை காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஜாப்காக பேசுவாங்க, அதான் காமிப்பாங்க. இது ஆரம்பமாக வச்சு போக போக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு கதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம கதிர்மலைக்கு அழகான பாண்டிங் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். லாஸ்ட் வீக் ஒரு சீன் நம்ம கதிர் ராஜோட சீன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் நான் மறந்துட்டேன். என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி வலிக்கு விழும்போது நம்ம கதிர் பிடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கண்கள்லாம் காட்சிங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு தினத்தில் இந்த மாதிரி சீன்லாம் வைப்போம்ல அப்படின்ற மாதிரி டேரக்டர் வச்சுட்டாரு. பேக்ரவுண்டில் மியூசிக்கோட அந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் அந்த சீனை ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பை பை.